பொண்ணுங்களும் இப்படிதான் சொன்னா கேட்க மாட்டாங்க. பொண்ணு பார்க்க வராங்க, டிஃபன் செய்யணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா உள்ள பெருசா ரேப் சீன் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காகடி இப்படி அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்க? அவளை விட்டுடு. உன்னை என் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. பட்டிக்காட்டு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணுமா? என்னது நகை? வாட் நகைங்க? வாட் நகைங்க கிகைங்க? மாப்பிள்ளை பெரிய ஆட் ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஹீரோ. அப்புறம் பெரிய சிட்டில இருந்து ஸ்டைலா வராரு. உன்னை எவ்வளவு அழகா அலங்கரிச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. இப்ப தெரியும். அத போட்டுக்கோ. இதா அதட்டா. லலிதா லலிதா லலிதா, இந்த துணில எனக்கு வேண்டாம் லலிதா. வாட்? இப்படியே என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இப்படியே இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயோ, இப்படியேனா சேலையில யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆகட்டும். ஆகட்டுமா? உனக்கு என்னமா போச்சு? நான் தானே காத்திருக்கணும். இப்பவே ஊர்ல இருக்கிற பாதி பேர் என்ன சைட் அடிக்கிறாங்க. ஏதோ அக்காவாச்சே உனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு பாக்குறேன். அடுத்த நாளே எனக்கு பிடிச்ச பையனோட ஓடி போயிடுவேன். இப்பவே அந்த வேலையை செய்ய வேண்டியதுதானே? நான் ஓடி போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சுதான் இப்படி சும்மா இருக்கேன். நீ எதுக்கு சார்? நான் இந்த சாரியை கட்டிக்க போறேன். எதுக்கு? இந்த 2 வருஷத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்கள எவனாவது ஒருத்த உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா முழுசா போத்திக்கிட்டு தானே போய் நின்ன. சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருந்த என்ன தானே சைட் அடிச்சாங்க. அதனால இந்த தடவை நான் போத்திக்கிறேன். சரியா? இது பாரு, ஏதோ நீ என்னை விட 2 வருஷம் முன்னாடி பிறந்ததுனால சும்மா இருக்கேன். உன்னை ஓவர்டேக் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். ப்ளீஸ் வர்றவனை இந்த தடவையாவது கல்யாணம் பண்ணிக்கமா. என் லைஃப் என்ஜாய் பண்ண விடுமா. நீ லைஃப்ல என்னத்தை என்ஜாய் பண்றேன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நாள் டெண்டுல்கரை காதலிக்கிறேன்னு சொன்னேன், கொஞ்ச நாள் ஹிருத்திக் ரோஷன், கொஞ்ச நாள் ஷாருக் கான் இல்ல ஷாருக் கான், ஏதோ ஒரு கான். கொஞ்ச நாள் இந்த ஜடா முடிக்கார, கொஞ்ச நாள் இவன, கொஞ்ச நாள் அவன. இத்தனை பேரை நான் ஏன் லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? அவங்கள எவனோ ஒருத்தன் கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். நீ ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன அசிங்கம்? இங்க பாரு, இப்ப வர்ற பையனுக்கு மட்டும் உன்னை பிடிக்காம போனா வழியிலேயே அவனை நான் மடக்கி நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். பி கேர்ஃபுல். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். முதல்ல அதை செய். ஆமா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும்னு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நாம 2 பேரும் ஒருத்தனே கல்யாணம் பண்ணிக்கணும். சூப்பர் லலிதா. லலிதா, நாம 2 பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். மூச்ச பாரு, நான் என் லைஃபை எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றதுன்னு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. First you put this dress. Come on. என்னங்க எல்லாரும் வந்தாங்களா? நம்ம ஆளுங்க போயிருக்காங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்தாங்க. என்னடா அது? இந்த சம்பந்தமாவது ஒத்து வந்து பெரிய பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். நம்ம ஊர் நாட்டாமையோட பையனுக்கு உங்க குடும்பத்து மேல எவ்வளவு அன்பு. அன்பு குடும்பத்து மேல இல்லைங்க, என் 2வது பொண்ணு மேல. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சீக்கிரம் விட்டு அனுப்புனா தானே 2வது பொண்ணு கடத்துல ஒரு தாலி கட்ட முடியும். ஓ அப்படியா? இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு. ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா, அவருக்கு தெரியாது, அதனால சொன்னேன். அது இல்ல மாமா. மாமான்னு கூப்பிடாதான் 1000 தடவை சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு அவனை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன்? கல்யாண பையனை கூட்டிட்டு வரதுக்கு ஸ்டேஷனுக்கு ஏன் கார தான் அனுப்பியிருக்கேன். தேங்க்ஸ் மாப்ள. இப்போது ஒத்துக்கிட்டீங்களே. ஓ என்னங்க, குழந்தை சாப்பிட்டானா? சாப்பிட்டது ஜீரணம் கூட ஆயிடுச்சு. அதுக்குள்ளயா? வந்து பாரு. ஓ ஆயிடுச்சா? சரி, சீக்கிரம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திடுங்க. கல்யாண வீட்டுக்காரங்க பார்த்து நல்லா இருக்காது. எப்பவும் நான் தான் கழுவணும். இவ்வளவு கட்டிக்கிட்டது கார்பரேஷன்ல வேலை தேடி இருக்கலாம். என்ன மாமா? கோலாப்பூர் செருப்பு கேட்டால அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா புது செருப்பு வாங்கினா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பிரச்சனை வரும் மாமா. அது மட்டும் ஒரே அதுக்கு தான் இதை வச்சுக்க. இது என்ன 20 பைசா? ஏதோ கொடுக்கணுமேனு கொடுத்தேன். நீ வேற பணக்கார வீட்டு பையன், எங்க வீட்டுக்கு மாப்பிளைய வர போற. ஃபீல் பண்ண கூடாதுல? நீ தான் அப்படி சொல்ற. ஆனா உன் தங்கச்சி இன்னும் சம்மதிக்கலையே. என்னது அபசகுன மாதிரி சங்கு ஊத்துறாங்க? அது என் கார் ஹாரன் மாமா. வந்துட்டாங்க நினைக்கிறேன். சீக்கிரம் வா 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 வா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நான் தான் பொண்ணோட அப்பா, இது என் பையன். இது என் பையன். நான் இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வந்துட்டாங்களா? அவன் என் பொண்ணு. ராஜா, நீ நினைக்கிற மாதிரியே புடவை கட்டி பூவும் பொட்டு வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கால? இருக்கா? ஏய், யார தேடிக்கிட்டு இருக்க? இங்கதான் இருக்கான். எங்க? தோ. ஷட் அப். நான் தேடுறது மாப்பிளைய. இவருதான்மா.
யூ ஆமா ஆட் ஃபிலிம் டைரக்டர் ஆமா அண்ட் ஆல்சோ ஹீரோ. ஆமா. என்னது எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் யா யா அப்படின்னு கூட சொல்ல தெரியாதா? தெரியும். Then talk English. I know expected this. What is this? Wish chatta. Why no putting jeans t-shirt? You see பொண்ணு, Sing. I only asked him not wear jeans because this is a village that too remote. Here nobody like jeans. Understand? அது சரி, நீ எவ்வளவு படிச்சிருக்க? இந்த ஊர்ல என் பொண்ணு தாங்க பெரிய படிப்பு எவ்வளவு படிச்சிருக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்குது. 8 வருஷமா படிக்குதுன்னா பாத்துக்கங்களேன். Why laughing? Nothing. The way you're talking in English, the way you're walking in the saree, the way you are. போதும். தேவையில்லாம இங்கிலீஷ் எதுக்கு? முதல்ல நீங்க கல்யாணம் பண்ண பாருங்க. என்னது? கல்யாண பொண்ணு இவ இல்லையா? இல்லம்மா, இது கல்யாண பொண்ணோட தங்கச்சி. அப்ப பொண்ணு யாரு? என்னடா இது, புடவை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி வருவான்னு பார்த்தா மாடல் லட்சுமியா வராளே. பேரு லட்சுமி இல்லம்மா, மீனாட்சி. மீனாட்சி. பரவாயில்ல. இப்ப என்ன நடந்துருச்சு? நீ டென்ஷன் ஆகுற. நான் எடுக்கிற விடு. என்ன மன்னிச்சிருங்க. நீ எந்த தப்பும் பண்ணல. நான் இருக்கேன்ல, பயப்படாத. ஏதோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? சாரி. நான் போய் மறுபடியும் காஃபி கொண்டு வரேன். இதையே அபசகுணம் நினைச்சு போயிடாதீங்க. பயப்படாதம்மா, உங்க அக்காவை எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படிங்க பார்த்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே பொண்ணு பிடிச்சிருக்குங்கறீங்க? எனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ அப்படியே இருக்கா. கிளாஸ் கீழே போடணும்னு கூட நினைச்சீங்களா? அதிக பிரசங்கரமா பேச. அது இல்ல, அக்காவை அவருக்கு எதுக்காக பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உங்க அக்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாலும் அந்த நடையில பெண்மை தெரிஞ்சது. நடக்க முடியாம கஷ்டப்பட்டதால இந்த ட்ரெஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்தவங்களை நான் தாங்கி பிடிச்சப்ப அறிமுகம் இல்லாத ஆம்பளை கைப்பட்டுடுச்சேங்கிற பயம் தெரிஞ்சது. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே கண்ணுல தண்ணி வருதுன்னா அவங்க மனசு எவ்வளவு மென்மையானதுன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்த காஃபி டம்ளரை விட்டுட்டு போகாம அதை பத்திரமா எடுத்து வச்சப்பவே அவங்க எவ்வளவு பொறுப்பானவங்கன்னு தெரிஞ்சது. மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தையில அவங்க எவ்வளவு மரியாதையானவங்கன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க அக்கா காலால கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுலயே உங்க அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. 2 நிமிஷத்துல இவ்ளோ தெரிஞ்சிருச்சா? சரி, half an hour என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அக்கா தேவர் மகன்ல வர ரேவதி மாதிரி இருக்காங்க, நீ படையப்பால வர ரம்யா மாதிரி இருக்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, உங்க அக்காவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சது. அப்படி போடுங்க.
உருண்டை லட்டு முறுக்கோடு அதிரசம் உனது மாமனுக்கு பிடிக்காது. திரண்டு நிற்கும் நம் அக்கா கண்ணு போல் எதுவும் அவருக்கு ருசிக்காது.